தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். அறிவிலேயே இன்றிரவே உன்னுயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. அன்பான ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காக மக்கள் என்று சொல்கிறோம். பொது காலத்தினுடைய 18வது ஞாயிறு தினத்தில் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வல்லமையின் ஆண்டவரை எங்கள் வாழ்வினர் என்றும் துணையாக இருந்தோமை காத்து புனிதப்படுத்தும்படியாக இந்த வேளையில் உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய வாரத்தின் ஆரம்ப நாளில் உம்முடைய அன்பின் மகன் மகளாக நாங்கள் என்றும் வாழ்ந்திட உம்முடைய கரங்களை நாங்கள் என்றும் பற்றி கொள்ள நமக்கு அருள் தர வேண்டுகிறோம். ஆண்டவர், இன்றைய முதல் வார்த்தை வழியாக உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்காக விட்டு செல்கிறார். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஆண்டவர், இந்த உலகத்தில் எது எங்களுடையோடு இணைந்து வர இருக்கிறது? அனைத்தும் வீணாகவே இருக்கிறது. சொத்துக்கள், சுகங்கள், பட்டங்கள், பதவிகள் அத்தனையும் வீணாக இருக்கிறது என்கிற செய்தி இன்றைய நாளிலே நமக்கு தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்குள்ளே தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று அழைக்கிறேன். பற்று எல்லாம் கடந்து நாங்கள் வாழ பற்றற்ற உம்மை பற்றி கொள்ள நீரம்மை அழைத்திருக்கிற தெய்வமே, அதை எங்கள் வாழ்விலே நாங்கள் கடைப்பிடிக்கிறதுக்காக. மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள், மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் என்று இன்றைய 11 பாடலை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை நாங்கள் பெற்றிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தின் விழுமியங்களின்படி அல்ல, நீ தந்த இறையரசின் விழுமியங்களின்படி நாங்கள் வாழ நமக்கு அருள் தர வேண்டுகிறோம். ஆண்டவரே, மேலுலகு சார்ந்தவை பற்றி நாங்கள் எண்ணிக்கொள்ள நமக்கு அருள் தர வேண்டுகின்றோம். இவ்வுலகு சார்ந்தவற்றில் அதிக கவனம் செலுத்தி அதிக துன்பங்களுக்குள்ளாகாமல், இந்த அழிந்து போகிற சொத்துக்களை நாங்கள் தேடி அதன் வழியாக வருகிற துன்பங்களுக்குள் ஆளாகாமல், நம்முடைய அன்பின் மகன் மகளாக உம்மோடு நாங்கள் ஒன்றித்து வாழ நமக்கு அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.